தமிழ்நாடு முழுவதும் திடீரென மழை பெய்து வரும் நிலையில் அதற்கான காரணம் என்ன என்பது குறித்து தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர் பல்வேறு தகவல்களை பகிர்ந்துள்ளார். தமிழ்நாட்டுக்கு மழை கொடுக்கும் பருவ காலமாக வடகிழக்கு பருவமழை காலம் திகழ்ந்து வருகிறது. இந்த வடகிழக்கு பருவமழை காலம் தமிழ்நாட்டில் பெரும்பாலும் பொங்கலுக்கு முன்னரே முடிவுக்கு வரும் நிலையில் இந்த ஆண்டு வடகிழக்கு பருவமழை காலம் தாமதமாக கடந்த 20ஆம் தேதி முடிவுக்கு வந்தது. எனினும் கடந்த 2 நாட்களாக தமிழ்நாடு முழுவதும் பரவலாக தொடர்ச்சியான மழைப்பொழிவு பதிவாகியுள்ளது. இதுகுறித்து புதிய தலைமுறையிடம் பேசிய தனியார் வானிலை ஆய்வாளர் ஹேமச்சந்தர், ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்று காரணமாக தமிழ்நாட்டில் இந்த மழைப்பொழிவு பதிவானதாக கூறினார். மேலும் தமிழ்நாட்டில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 6.5 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளதாகவும் மாநிலத்தின் பல பகுதிகளில் பரவலாக மழை பெய்துள்ளதாகவும் கூறியுள்ளார். அதோடு இன்று சென்னையில் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் கடலோர மாவட்டங்கள், உள் மாவட்டங்கள், தென் மாவட்டங்களிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக கூறியுள்ளார். இது தவிர நெல்லை மாவட்டம் மாஞ்சோலை, காக்காட்சி, தென்காசி மாவட்டத்தின் மலைப்பகுதிகள், வால்பாறை ஆகிய இடங்களில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் தனது கணிப்பை வெளியிட்டுள்ளார். நாளை முதல் தமிழ்நாட்டில் மழை குறைந்து மீண்டும் இரவு நேரத்தில் பனியின் தாக்கமும் பகலில் வெயிலின் தாக்கமும் தொடரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் வருகையின் காரணமா கடந்த 2 நாட்களாகவே தமிழகத்தின் பல மாவட்டங்கள்ல வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதுடன் ஆங்காங்கே மழை பதிவாகி வருகிறது. இன்று ஜனவரி 26ஆம் தேதி காலை 8:30 மணி நிலவரப்படி தமிழகத்தில் அதிகபட்சமாக செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் 6.5 சென்டிமீட்டர் அளவிற்கு கனமழையும், சென்னை இஞ்சம்பாக்கத்தில் 5 சென்டிமீட்டர், சென்னை துறைப்பாக்கம், கண்ணகி நகர், மணலி, ஆலந்தூர் போன்ற பகுதிகளில் தலா 4 சென்டிமீட்டர் மழையும், திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி, பொன்மலையில் 4 சென்டிமீட்டர், திருவாரூர் மாவட்டம் திருவாரூரில் 4 சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு. மேலும் பல இடங்கள்ல லேசானது முதல் மிதமான மழை பதிவாகி இருப்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த சூழல்ல இந்த ஈரப்பதம் மிகுந்த கிழக்கு திசை காற்றின் ஊடுருவல் காரணமாக இன்றும் தமிழகத்தின் கடலோர மாவட்டங்கள்ல லேசானது முதல் மிதமான மழையை நம்ம எதிர்பார்க்கலாம். சென்னையிலும் இன்று ஓரிரு முறை மிதமான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே போல இன்றைய தினம் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள்லயும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. குறிப்பாக கோயம்புத்தூர், நீலகிரி, தேனி, தென்காசி, திண்டுக்கல், திருநெல்வேலி, கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் இன்றைய தினம் மழை எதிர்பார்க்கலாம். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளான திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, நாலுமுக்கு, மாஞ்சோலை, காக்காட்சி போன்ற பகுதிகளிலையும், கோயம்புத்தூர் மாவட்டத்தின் வால்பாறை, சின்னக்கல்லாறு, நீலகிரி மாவட்டத்தின் குன்னூர், கோத்தகிரி போன்ற பகுதிகள் மற்றும் தென்காசி மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் இன்றைய தினம் கனமழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஒட்டுமொத்தமாக நாளை காலை வரைக்கும் இந்த மழை வானிலை இந்த குளிர்காலத்துல தொடரும்னு எதிர்பார்க்கலாம். வானம் பொதுவாக மேகமூட்டத்துடன் காணப்படும். ஆங்காங்கே மேகம் வரும்போது திடீரென மிதமானது முதல் லேசான மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மழைப்பொழிவு நாளையுடன் தமிழகத்தில் படிப்படியாக குறைய தொடங்கும். ஜனவரி 28ஆம் தேதி முதல் மீண்டும் தமிழகத்துல பார்த்தோம்னா பனிப்பொழிவு, இரவு நேரத்துல பனிப்பொழிவும் பகல் நேரத்துல வெயிலும் அந்த வானிலை திரும்பி வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. பிப்ரவரி முதல் வாரத்துல மீண்டும் தென் மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்கள்ல லேசான மிதமான மழைக்கான வாய்ப்புகள்.